2025லயே ரிசர்வ் பேங்குடைய அந்த வழிகாட்டுதல் வந்துருச்சு. எப்படி விவசாய கடன்களுடைய தள்ளுபடி அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் தெரியாம அப்பொழுது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா, அல்லது தெரிஞ்சே மக்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா? உங்க மூலியமா இந்த புதிய அரசுக்கு, தாவேக அரசுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு 14 லட்சம் பேர் விவசாய கடன்ல பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, 50,000க்கு கீழே வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான தள்ளுபடி அப்படின்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தீங்க? அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்ப தள்ளுபடியிலையாவது நீங்க என்ன சொல்லணும்? 50,000 பேர் இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 50,000 தள்ளுபடியில இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 60,000 வரைக்கும் இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 1 லட்சத்துக்கு மேல பயனடைஞ்சவங்க இவ்வளவு பேருங்கிற அந்த எண்ணிக்கையை சொல்லாம, பொதுவாக 14 லட்சம் பேர் 2044 கோடி இதன் மூலமா தள்ளுபடி செய்யப்பட்டுங்கிற கருத்தை சொல்றாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு அரசு நடத்தணும், அதை மறந்துட்டாங்க. அது அப்படி ஒரு அரசாங்கம் இனி வருமானு நடத்துவாங்களான்னு மக்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஏத்துக்க முடியல, அதனால எல்லா இடங்கள்லயும் முன்னாள் முதல்வர் இவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய முதல்வர் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது சார், ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகின்ற பொழுது அதை சுட்டி காட்டுவது எதிர்கட்சியினுடைய கடமை. வேடிக்கை பார்க்கறதல்ல எதிர்கட்சி. எதிர்கட்சியை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை, எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இளைஞரனுடைய செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக தெளிவா சொன்னாங்க. எல்லாத்துக்கும் கால நேரங்கள் கேட்கறீங்க, ரொம்ப காலங்கள் எடுத்துக்காதீங்க, வாக்குறுதிகள் நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. ஒரு அரசு செய்ய தவறிய அந்த கடமைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சியினுடைய கடமை. அதைத்தான் எதிர்கட்சி நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக அதை வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. நிச்சயமா அதை சரி செய்வதற்கான அந்த சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை செய்வோம். ஒருத்தர் நீங்க கோவை மாவட்ட அமைச்சரா இருந்திருக்கீங்க, பொறுப்பு அமைச்சர். இந்த டைம் 2 அமைச்சர் கோவைக்கு இருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயத்துல முன்னாடியே எடுத்தா கோவை மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க? இல்ல, அவங்க என்ன திட்டங்கள் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன், நான் மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஏமாத்தி ஒரு ஓட்டை வாங்கி ஒரு வெற்று கவர்ச்சியில இந்த மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் கூட கேட்டேன், மாற்றம்னா என்ன? கல்வியில மாற்றமா? கல்வியில தமிழ்நாடு இந்தியால முதலிடம். மருத்துவத்துல மாற்றமா? மருத்துவத்திலேயே இந்தியால தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில மாற்றமா? தொழில்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டி இருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமா உயர்த்தியிருக்காங்க. இப்போ மாற்றம்னா எதுல மாற்றம்? கல்வியில மாற்றமா? மருத்துவத்துல மாற்றமா? தொழில்துறையில மாற்றமா? வேற என்ன? நிர்வாகத்துல மாற்றமா? என்ன மாற்றம்?